டிசீஸ் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இருக்கு, லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இருக்கு. ஸோ டிசீஸ் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பார்க்கும்போது மூலத்தடை வந்தவங்க, தட் இஸ் பிரெயின் டெட் ஆனவங்க, அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம வந்து லிவர், அதுவுமே நம்ம பிளட் குரூப்பும் அவங்க பிளட் குரூப்பும் ஒன்றா இருக்கணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ரோட்டால அந்த நம்மளுக்கு அந்த டைம் வரும்போது, தட் இஸ் அந்த கால், இது ப்ரியாரிட்டி இருக்கு, நிறைய ப்ரியாரிட்டி இருக்கு. மெல்ட் ஸ்கோர் இருக்கு, சைல்ட் ஸ்கோர் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு நீங்க யார் ப்ரியாரிட்டின்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஆர்கனே கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங். ஸோ செகண்ட் வந்து இன்கேஸ் லிவிங் டோனரா இருந்தா வீட்டில் சொந்தத்தில் யாராவது விருப்பப்பட்டு லிவர் டொனேட் பண்றாங்கன்னா அது வந்து லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். அவங்க லிவர் டொனேட் பண்றாங்கன்னா ஒரு சின்ன பீஸ் கொடுப்பாங்களா, இல்லைன்னா அவங்களுடைய ஸோ 50% to 60% ஆஃப் த லிவர் வந்து ரெசிபியன்ட்டுக்கு, தட் இஸ் யாருக்கு பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, புரிஞ்சுக்க. ஒருத்தருக்கு வந்து ஓ பாசிட்டிவ் பிளட் இருக்கு அப்படின்னா இன்னொருத்தர் ஓ பாசிட்டிவ் பிளட்டோடைய லிவரே போதுமானதா இருக்குமா, இல்லை வேற ஏதாவது செக் இருக்கா? பாசிட்டிவ் நெகட்டிவ்ல வந்து சம்மந்தம் இல்லைங்க. ஸோ ஓ குரூப் இருக்கிறவங்க ஓ குரூப் மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓ நெகட்டிவ் இருக்கவங்க ஓ பாசிட்டிவ் கொடுக்கலாம். ஸோ ஏ குரூப் இருக்கிறவங்க ஓவும் கொடுக்கலாம், ஏவும் கொடுக்கலாம். பி குரூப் இருக்கிறவங்க பியும் கொடுக்கலாம், ஓவும் கொடுக்கலாம். ஸோ ஏபி இருக்கிறவங்க எந்த குரூப்ல இருந்தாலும் அவங்க எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ லிவர் கொடுக்கறதுக்கானது வந்து அந்த இதுதான் என்ன குரூப்ல இருக்காங்கிறது தான் மெயின். ஓகே, இப்போ டாக்டர் அப்படி பார்த்தா இப்போ இந்த பிளட் குரூப்ல இருக்கவங்க நினைச்சாலே கொடுக்க முடியும் தானே? யார் நினைச்சாலும் கொடுக்க முடியும் தானே? அந்த இதில் இருக்கவங்க கொடுக்க முடியும் தானே? கொடுக்க முடியும். ஆனா வந்து அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை இப்போதைக்கு. ஸோ ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் லிவர் கொடுத்துட்டேன்னா எனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருமோன்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் மனநிலை அப்படிதான் இருக்கு. ஸோ யூஸ்வலா வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெசிபியன்ட்டும் டோனர் 2 பேரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கணும். அதுல வந்து டோனருக்கு இதுக்கு மேல கெப்பாசிட்டி எவ்வளோ ஃபியூச்சர் ரெமனன்ட் இருக்குன்னு பார்ப்போம். அந்த ரெமனன்ட் அடிக்குவேட்டா இருந்தால் தான் நம்ம அவங்ககிட்ட இருந்து முதல்ல லிவர் எடுக்கும். அது ஒருத்தர் லிவரை கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு திரும்ப வளர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குன்னு